ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட வந்து ஆக்சுவலாக டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் ஆச்சு. இங்கேருந்து ஒரு டைம் ரீடெஸ்ட் ஆகிட்டு அதோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் அனலைஸ் சொல்லியிருந்தேன், சண்டே சொல்லியிருந்தது நேற்று. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே அக்ரெசிவாக போகும், இது வரைக்கும் டிபி கண்டிப்பாக டச் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. சேமஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஒரு 7:15 7 AM இன்னைக்கு மார்னிங் 7 AM மண்டே 7 AM ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபி வந்து ஹிட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதை இது பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hour கேண்டில் ஹை டைம் ஃப்ரேம் போயிட்டீங்க அப்படின்னா அதோட ஹை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க, ஒரு ஹை. இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு வந்து டச் பண்ணியிருக்கு இந்த ஹையை. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம டிபி வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கோட லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிருச்சு இந்த இடத்துல. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி இது பண்ணுவோம். ஸோ இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஆர்டர் பிளாக் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 100% இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 95%நாச்சு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுக்கும். கொஞ்சம் கிளியர் கட்டாக அதை ஒன்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட், இப்போ மறுபடியும் லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இது கிராப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே அக்ரெசிவாக மூவ் ஆகி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை டேப் மட்டும் பண்ணுச்சு இந்த இடத்துல ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து வெறும் டேப் மட்டும் பண்ணுச்சு. டேப் பண்ணின செகண்ட் மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கண்டிப்பாக கிராப் பண்ணணும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சண்டே நேரத்தை வீடியோ பார்க்கல அப்படின்னா கைண்ட்லி செக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அக்ரெசிவாக மறுபடியும் மேலே வந்து ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ வரைக்கும் டிபி யாரெல்லாம் டிபி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வரைக்கும் டிபி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. 34 to 35 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ட்ரேடில் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, யாரெல்லாம் ஃபுல் மொமெண்டம் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருந்தோம், பிரேக் ஈவன் பண்ண சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டே வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ இல்லைன்னா ரொம்ப பக்கமாக நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதே பிரேக் ஈவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரேக் ஈவன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்லேயே நமக்கு பிரேக் ஈவனில் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம இப்போ மார்க்கெட் க்ளோசிங் டே அப்படின்னா நம்ம வந்து ஒரு எஸ்எல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எஸ்எல் வேணால் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வேணால் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிரேக் ஈவன் அந்த டைம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் சேம் பிளேஸுக்கு வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரேக் ஈவன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த டைம் ஆர்டர் எண்ட் ஆஃப் தி வீக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பிரேக் ஈவன் இது பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எஸ்எல் எந்த அளவுக்கு ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகே அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்எல் ஃபிட் இது பண்ணிங்க, என்ட்ரி பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணாத டைமில் பிரேக் ஈவன் வந்து இது பண்ண வேண்டாம்.
முடிஞ்ச அளவுக்கு வாட்ச் பண்ணிக்கங்க மார்க்கெட்டை. எந்த ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது பண்ணலாம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்சியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதுலேயும் XAUSD கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாலட்டைல் அதிகம். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணணும். அதில் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் சரி லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் சரி ஆர்டர் பிளாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேலிட் இல்லாமல் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுக்கணும். அது வந்து இன்றைக்கி ஏதாவது நியூஸு இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.